ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். செவ்வாய் பெயர்ச்சி எதுக்காக சொல்கிறோம், செவ்வாய் பெயர்ச்சினால் என்ன மாற்றங்கள் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சங்கடமான நிகழ்வுகள், அடிதடி சண்டை, வழக்கு, எதிரிகள் தொல்லை, கொலை கொள்ளை, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறது தான். அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காராகிரக வாசம்னு சொல்லக்கூடிய அரெஸ்ட், ஜெயில் வாசம், அதை நிர்ணயிக்கிறதும் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் சில இடங்களில் இருந்தால் விசேஷ பலன்களை ஏற்படுத்துவார், பல இடங்களில் இருந்தால் கெடுபலன்களை ஏற்படுத்துவார். ஸோ அதனால் அந்த இடங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்செடுத்து அப்படின்னா நம்ம வாழ்க்கையை ஈஸியாக மேனுவர் பண்ணி போயிடலாம். மேனுவர்னால் கார் எப்படி ஓட்டுறோமோ, ஒரு குறுகிய பாதையில் காரை ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கிராஜுவலாக திருப்பி மெதுவாக திருப்பி ஓட்டிட்டோன்னா பிரச்சனை இல்லை. சடார்னு திருப்பினோன்னா அது போய் முட்டிட்டு நிற்போம், பிரச்சனைகள் வரும். அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம். ரோட்டில் போகிறீங்க, யாராவது ஒருத்தரை பார்த்தோன்னே கோபம் வரும். அவர் பார்த்து ஏதாவது சொல்ல போக நீங்கள் அவர்கிட்ட சண்டை போட போக அடிதடி சண்டை, போலீஸ் கேஸ் இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம். ஏன் இப்போ ரீசெண்டாக நம்ம பாரத தேசத்துக்கும் ஒரு எதிரி நாட்டுக்கும் சண்டை வந்தது. ஒரு 26 பேரை சாகடித்ததுனால வரக்கூடிய குழப்பம். இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னு கேட்கலாம். நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த சில நாட்கள் பார்த்திங்கன்னா நீச்ச பங்கமாக இருப்பார். அதனால் சில எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் அதாவது பாரத தேசம் திருப்பி அடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த செவ்வாய் ஏற்படுத்தினார். இந்த செவ்வாய் நீச்சஸ்தானத்திலேருந்து வெளியில் கடகராசி நீச்சஸ்தானம் சிம்ம ராசிக்கு வராரு. ஜூலை மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு. ஜூன் 6 முதல் ஜூலை 28 வரைக்கும் சிம்ம ராசியில் இருப்பார். ஜூலை 28ஆம் தேதி அன்றைக்கி அவர் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது சனியின் நேர் பார்வையில் வரார். பொதுவாக சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டாலே உலக அளவில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இல்லை, இதை விட ஒர்சனான சுச்சுவேஷன் ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா நமக்கு எதிரிகள், நம்ம பாரத தேசத்துக்கு தலைமை பதவியில் இருக்கிறது திரு நரேந்திர மோடி. அவருடைய ராசி விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்திருக்கிறதுனால இவருடைய தலைமையில் உலக அளவில் பதவியை நிலைநிறுத்தக்கூடிய, செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா அந்த விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் வராரு. அதனால் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நமக்கு நன்மையை பயத்தாலும் சில தேவையற்ற செலவுகளையும் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த காலகட்டத்தில் சில ராசிகள் தங்களுடைய வண்டி வாகன வகையில் வீட்டில் அருவாமனை நடக்கும்போதோ இல்லை கத்தியை வச்சு காய்கறி நறுக்கும்போது கூட ஜாகிரதையாக இருக்கணும். இரத்த காயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. என்ன சார் எல்லாமே ரத்தம், இறப்பு எல்லாமே இப்படி நெகட்டிவாக அரைச்சொல்லாக சொல்கிறீங்களே அப்படின்னா, செவ்வாய் நீதி நிலைநாட்டுறதுக்கு உண்டான ஒரு கிரகம். சனி நீதியை சொல்லக்கூடிய கிரகம். அதை நிலைநாட்டும் கிரகம் யாருன்னு கேட்டால் அந்த செவ்வாய். அதனால தான் செவ்வாயுடைய உச்சஸ்தானம் மகர ராசியில் சனியோட வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும், அதன் மூலமாக ஒவ்வொரு தனிப்பட்ட ராசிக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்கும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி செவ்வாய் உங்கள் ராசியிலேருந்து எந்த இடத்துல இருந்தால் நல்லதை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா மற்ற இடங்களில் சுமார் பலன்தான். நல்லதுக்கு பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள்னால் உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடம், உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் இடம், உங்கள் ராசியிலேருந்து 10ஆம் இடம், உங்கள் ராசியிலேருந்து 11ஆம் இடங்களில் கோச்சார ரீதியாக செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். ஆனால் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நிலம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால கொஞ்சம் பதட்டப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. அது மட்டும்தான் ஒரு சின்ன சங்கடம். மற்றபடி கெடுபலன்கள் இருக்காது. 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இடங்களாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த 4 இடத்தை தவிர உங்கள் ராசிக்கு 1, 2, 4, 5, 7, 8, 9, 12 இந்த இடங்களில் செவ்வாய் வந்தார்னா செலவுகள் ஏற்படுறதுக்கும் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நட்பு ரீதியாக எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாம் பொதுவான விஷயம். இது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறாரு செவ்வாய் பகவான், அதாவது வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து ஜூலை 28ஆம் தேதி வரைக்கும்
சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் நல்ல மாற்றங்களும் இருக்கும், சில தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது சர்ச்சைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. ஏன்னா இமோஷனல் இம்பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய். இமோஷனல் இம்பேலன்ஸ்னால் உணர்ச்சி வசப்பட்டு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு, இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த செவ்வாய் தான். அதனால் நாம் ஒழுங்காக இருந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். மீன ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக அவமானத்தையும் எதிரிகளால் தொல்லைகளையும் சம்பாதித்து கொண்டுள்ளீர்கள். இப்பொழுது அந்த அவமானத்துக்கு லீவு கொடுக்குற மாதிரி இருக்குது. லீவு தான், பர்மனெண்ட் ரிட்டையர்மெண்ட் கிடையாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் போயிருக்காரு. அந்த 6ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்துருக்காரு. அடுத்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு போகிறார். இதனால் உங்களுக்கு கௌரவம் பாதுகாக்கப்படும். உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்கள்லாம் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறாங்களோ இல்லையோ அவமானப்படுத்தாமல் இருப்பாங்க. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குடும்பத்தில் புதிய உறவு வரும் வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு, பையன் இருந்தானா பேரம் பிறப்பான், பேரன் இருந்தானா கொள்ளு பேரம் பிறப்பான். அந்த அளவுக்கு அமோகமான டைம் இது. இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் தசமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அலுவலக ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, குடியிருக்கீங்க, அந்த வீட்டு ஓனர் ஏதோ காரணத்தை சொல்லி உங்களை காலி பண்ண வைக்கிறார். இல்லை நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு வேறு ஒரு சொந்த வீடு வாங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். அந்த செலவுக்கு செவ்வாயும் காரணமாக இருப்பார். கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ருண ரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய், அதாவது நரம்புக்கு அதிபதி, இரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் உடம்புல ஸ்கின் சார்ந்த விஷயம், நரம்பு சார்ந்த தடுமாற்றங்கள் இல்லை மருத்துவ ரீதியான தேவைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த முதுகில் தண்டு வடத்தில் அடிபட்டிருக்கும், எலும்பு அடிபட்டிருக்கும், எலும்பில் வலி இருக்கும், அதுக்கு தீர்வு கிடைக்கும். அந்த எலும்பு கிராக்காக இருந்ததுன்னா, அது ஹேர்லைன் கிராக் அது இருந்ததுன்னா அது ஒட்டிக்கும். அதனால் உங்களுக்கு உடம்பில் வியாதி இருந்ததுன்னா அது தீர்வை சந்திக்கும். அதே சமயம் ஸ்கின்னில் இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன், பின்னாடி உங்களுக்கு முதுகு தண்டுவட முடிகிற இடத்துல ஸ்கின் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ஜாயின்ஸில் தோல் ஜாயின்ஸில் இன்ஃபெக்ஷன் இருந்தது, இந்த வெண்ணாம்படை அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய மாதமாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் மீனராசிக்கு, மிதுன ராசிக்கு அடுத்தது துலாம் ராசிக்கு அடுத்ததாக, விருச்சிக ராசிக்கு அடுத்ததாக மீனராசிக்கு ஒரு விமோசனம் தரக்கூடிய மாதமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைகின்றது. இதில் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சியாகின்ற 15 ஜூலை முதல் உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகள் மேன்மையை ஏற்படுத்தி கௌரவத்தை காப்பாற்றும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எது கிடைச்சாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம சனி இருக்கார். உங்களை தடுமாற்றத்தையும் தவறான முடிவுகள், தைரியமான முடிவுகள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தவறான முடிவுகள் எடுக்க வைக்கிறதுக்கு அவர் தயங்க மாட்டார். அதனால் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஜூன் முதல் ஜூலை வரை உண்டான செவ்வாய் பெயர்ச்சியில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ரகசியங்களை வெளியாரிடம், உறவுகளை தவிர, அதாவது உங்கள் குடும்பத்தாரை தவிர வெளியாரிடம் தெரிவிப்பதை தவிர்ப்பதற்கு முயற்சி எடுத்தாலே குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். உடன்பிறப்புகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சில அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது பொதுவான பலன் தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா இந்த ராசிக்கு சொல்கிறது பொதுவான பலன்.
உங்கள் லக்னத்துக்கு உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்காரோ அதுக்கும் இந்த செவ்வாய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ஒன்று டைரக்ட் நம்பர், ஒன்று வாட்ஸ்அப் நம்பர். நான் சென்னையில் இருக்கேன். வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் வாட்ஸ்அப் நம்பரில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இதன் மூலமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது திண்ணமாகும். அதனால் வரக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கு. அதையே பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.